ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவாலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிய சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றின தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்துக்கிட்டார். இந்த கூட்டத்தில் பேசின சீமான் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. அங்கே பேசின அவர், இது கொள்கையால் சேர்ந்த கூட்டம், நான் என்ன குத்துப்பாட்டை போட்டால் கூட்டத்தை கூட்டிகிட்ருக்கேன், மாநாட்டில் போய் காவாலையா அப்படின்னு பாட்டை போட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மேடையிலேயே 2 ஸ்டெப்பு டான்ஸும் ஆடியிருக்காரு சீமான். தொடர்ந்து பேசின அவர், கூட்டம் நடக்கும்போது கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக காவாலையா ரா அப்படின்லாம் பாட்டு போட்டுட்ருக்காங்க, ஆனால் அங்கே இருக்க மக்கள் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவங்க மேடையில் பேசும்போது மது சூது அப்படின்னு இருக்காங்க, இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், இதை சொன்னால் மதுக்கடையை எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னு கேட்டால், ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள், 5 வருஷம் கொடுத்து பாருங்கள், என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்போது தெரியும். போதும்னு நம்ம சொல்கிறது சாப்பாட்லேயும் கல் குடிக்கும்போது மட்டும்தான். எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது. 200 ரூபாய் சம்பாதிக்க நபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல் தான் சரியாக இருக்கும், குடும்பத்தை நடத்தவும் அவங்களுக்கு காசு இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ குடித்தாலும் பத்தலைன்றாங்க, வீட்டுக்கு போக காசு இல்லாத அளவுக்கு குடிக்கிறாங்க. குடிக்க காசு இல்லை அப்படின்னா மனைவியோட தாலி அறுத்து விடுறாங்க. தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. கூட்டுறவு கடனை ரத்து செய்கிறோம், நகை கடனை ரத்து செய்வோம் அப்படின்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் செய்யலை? இவங்க நம்ம கேட்கும் எதையும் செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்களை தான் செய்வாங்க. சிஎஸ்கே தமிழ்நாட்டோட அணி அப்படின்றாங்க, ஆனால் அதில் தமிழர்கள் யாருமே இல்லை. அதுக்காக வருத்தம் வேண்டாம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 11 பேரும் தமிழர்கள் தான் அப்படின்ற நிலை தான் அப்படின்னு சொன்னார். நாங்கள் மோடிக்கும் ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொன்ன தந்தையும் மகனும் ஏன் அவரை அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க? இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தில் விளையாட்டுப் போட்டிகளையும் நலத்திட்டங்களையும் வழங்க மோடியை அழைச்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கூட நேரில் மோடி சென்றதில்லை. கேலோ இந்தியா அப்படின்னு போட்டியை நடத்துகிறாங்க. கேலோ அப்படின்னா இந்தியில் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை கேட்டதற்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னாங்க. ஆனால் இந்த முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ஹிந்தி தெரியும் வா அப்படின்றாங்க. எதுக்கு இந்த ஏமாத்து வேலை அப்படின்னு சீமான் ஆவேசமாக பேசி முடிச்சிருந்தார். ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது. இதே மாதிரி சீமானை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.